ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இப்போது இந்த இந்த வீடியோ என்ன சொல்ல போகிறோம்னா, இந்த போன வாரம் என்ன பண்ணியிருந்தோம், ப்ரீவியஸ் வீக்கில் என்ன பண்ணியிருந்தோம்னா, இந்த நிஃப்டி ஆங்கிளை பேஸ் பண்ணி போட்டிருந்தோம். அது நிறையா வாட்ச் பண்ணாங்க. பட் வந்து நிறைய பேருக்கு புரியலைங்கிற மாதிரி தான் எனக்கு வந்தது, ஃபீட்பேக் வந்தது. அது சரியில்லைன்னு கூட ஃபீட்பேக் வந்தது. எதுங்க, அது ஒன்றும் அவ்வளோ பெஸ்ட் ப்ரொடக்ஷன் இல்லைங்கிற மாதிரிலாம் இது ஃபீட்பேக் வந்தது. இப்போ பாருங்கள், இது ப்ரூவ் பண்ணுறதுக்கான வீடியோ கிடையாது. நான் ப்ரூவ் பண்ணுறக்காக நான் வந்து வீடியோ போடலை. நான் வேற ஒரு பர்பஸ்க்காக பண்ணுறேன். எனக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியும். நான் யார்ட்டையும் இப்போ ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை. இருந்தாலும் அது தெரிஞ்சால் தானே நீங்கள் பார்ப்பீங்க, தெரிஞ்சால் தானே நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சால் தான் அடுத்து ஃபாலோ பண்ணுவோம் முடியும். இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்குவோம் ஆங்கிள்ஸை. பாருங்க, போய் இதில் வச்சுருந்தோம். இந்த வீக்லி ஆங்கிள்ஸ் பேஸ் பண்ணி தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்போ இந்த இடத்துல செப்டம்பர் 26, 27, 25 டு 26, 27 வந்து லோ வரும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 26, 27. அப்போ 26, 27 என்ன வந்தது அப்படின்னா, நிறைய இடங்கள்ல இந்த லோவே கிரியேட் ஆகும். பட் இது வந்து நமக்கு வந்து இப்போ அந்த இடத்த ஒட்டி இந்த லோஸ் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ சரி, என்ன பாயிண்ட் சொல்லியிருந்தோம் நம்ம? 23 நம்ம என்ன பாயிண்ட் சொல்லியிருந்தோம்னா 23,667.35 சொல்லியிருந்தோம். இது 23,653. ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 20,000 25,000 ஒட்டி ஆடிட்டு இருக்கு. 20,000 ஒட்டி ஆடும்போது 20 பாயிண்ட்ஸுங்கிறது ரொம்ப மியர் ப்ரிசிஷன் தெரியுங்களா உங்களுக்கு? ப்ரிசிஷன் சொல்ல தெரியுதா உங்களுக்கு? அது என்னன்னா, ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ப்ரொடிக்ட் பண்ணுற ஒரு பொருள் அப்படின்னா, அதில் வந்து ஒரு 25 காசு 50 காசு வந்துச்சுன்னா என்ன வருங்க, இங்கே கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல வரும்போது ஒரு 25 to 50 பாயிண்ட் வரும். அப்போ ஒரு 20 பாயிண்ட்ங்கிறது ஒரு 20 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் மாதிரி, அவ்வளோதான். ஈஸியாக புரியுதுங்களா? 0.02% டிவிஷன். சரி, இது வந்து சும்மா இது வந்து இந்த ரிவ்யூ ஏன் போடுறோம்னா, அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பவர் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் நம்ம என்ன ஏற்கனவே ஒரு தடவை ஒர்க் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து வீக்லிக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டு போனால் போதும். இப்போ டாப்லேருந்து ஒரு ஆங்கிள் கொடுத்துருந்தோம் பாருங்கள், அந்த டாப் ஆங்கிளில் இந்த ஆங்கிள், சாரி வீக்லி ஆங்கிளில், வீக்லி செட்டப்பில் அந்த ஆங்கிளை போட்டிருந்தோம். ஜூம் பண்ணிக்கிறேன். இது 1/1 ஆங்கிள். இந்த ஆங்கிள் பற்றி உள்ள இதெல்லாம் வீடியோ இப்போ வந்து ஹவு டு புட் கானா ஆங்கிள்ஸ், ஹவு டு சி த ட்ரெண்ட் ஆஃப் த கானா ஆங்கிள்ஸ் சொல்லி இதில் வீடியோ தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் போட்டிருக்கோம். தமிழில் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இங்கிலீஷில் நமக்கு அவ்வளோ வராது. அதனால் தமிழில் பாருங்கள். இப்போ பாருங்கள், எக்ஸாக்டாக ஏன் இந்த ஆங்கிள் சப்போர்ட் எடுத்துச்சு. ஏன்னா நேற்று இன்றைக்கி ஒரு டைம் டியூரேஷன், இம்பார்ட்டன்ட் டைம் டியூரேஷன். அந்த டைம் டியூரேஷனுக்கு அது இடிக்கும், அது ரீச் ஆகும். ரீச் ஆகலைன்னா ஒன்றும் ட்ரெண்டு மேலே இருக்குன்னு அர்த்தம். இல்லை பிரேக் ஆகிருந்தால் அடுத்த கீழே வந்துருக்குன்னு அர்த்தம். இது என்ன பண்ணியிருந்தோம், இந்த இடத்துல எடுக்கும். சப்போஸ் இது பிரேக் ஆகிருந்தால் இன்னொரு பாயிண்ட் வரும்னு அர்த்தம். அந்த பிரேக் ஆகிருந்தா அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அதை யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அடுத்த பாயிண்ட்டை தான் நினச்சிருப்பாங்க. அது என்னென்னா, இந்த இடத்துக்கு அட்லீஸ்ட் வந்துடும் அப்படிங்கிறத கான்செப்ட். அது பிரேக் ஆனால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும். அப்போ பிரேக் ஆனால் நெக்ஸ்ட் லெவல் வந்திருக்கும். பிரேக் ஆகலை இந்த வீக்கில், அடுத்த வீக்கில் அது வந்து பிரேக் ஆச்சுன்னா அது அடுத்த லெவலில் போகும். அப்போ இந்த வீக்குக்கு, ஒவ்வொரு வீக்குக்கு, ஒவ்வொரு மந்த்துக்கு எந்த இடத்துக்கு இந்த ஆங்கிள் வந்து சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக மாறுங்கிறது தான் ப்ரீடேட்டடாக நம்ம முடிவு பண்ணிடுறோம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு பண்ணுறதில்ல, ப்ரீடேட்டடாக முடிவு பண்ணிடுறோம். சரி, என்ன இது எப்படி பார்ப்போம் அப்படி பாருங்கள். இது 1/1 ஆங்கிள், 1/1 காலில் டவுன் ட்ரெண்ட் சொல்லியிருந்தோம். இது 1.5 டவுன் ட்ரெண்டு. இப்போ இங்கே எடுக்குது, இது புல் பேக் இருக்கும். இது வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒன்றும் ஒர்க் பண்ணல, ஒர்க் பண்ணிட்டு நான் கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு. நாளைக்கு தான் உட்காந்து ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணிட்டு இந்த ட்ரெண்டை வந்து கிளியராக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அப்போ தான் வந்து
இதோட பவர் வந்து என்னன்னு தெரியும். இந்த ஆங்கிள்ஸ் வந்து என்னன்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரியும். வீக்லி ஆங்கிள் மட்டும் இல்லை, மந்த்லி ஆங்கிள் இருக்குது, டெய்லி ஆங்கிள்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் பாயிண்ட் இருக்கிறனால மார்க்கெட் மேலே கீழே மாற்றி மாற்றி ஆடிட்டே இருக்குது. அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இது மாதிரி வந்துகிட்டே இருக்கும், பெண்டல்ஸ் மாதிரி. இப்போ இந்த மாதிரி இடங்கள்ல தான் அட்லீஸ்ட் இது வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நிஃப்டி மாதிரி இடங்களுக்கு 20,000 மேலே ஆடுது, 250 பாயிண்ட்ஸாவது ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு கூட எடுக்கலாம். 100 பாயிண்ட் அப்படின்னா எடுக்கிற இடத்த 100 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு 650 750 பாயிண்ட் போகும். ரிவார்ட் ரேஷியோ கூட, அப்போ தான் பிரேக் ஆகாது. ஓகே, ஏன்னா இங்கே ஒரு லோ இருக்குது. ஸ்விங் சார்ட் பாருங்கள், இதுக்கு கீழே தான் நம்ம போடுவோம். நம்ம நேரத்தில் வந்து ஒரு இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் கொடுத்து ஸ்விங்கில் போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள், ஸ்விங் சார்ட்டில் எப்படி கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். ஓகே, இது எப்படி சொல்லியிருந்தோம், இந்த மாஸ்டிங் நிஃப்டி அண்ட் வீக்லி ஆங்கிள்ஸில் நீங்கள் பாருங்கள், இங்கேருந்து உங்களுக்கு கேட்க தெரியல, நான் வந்து இடையில இன்டர்பிரட் பண்ணுறேன். இப்போ போன வீக்கு மொதல் வீக்கு, நெக்ஸ்ட் வீக், அந்த வீக் வந்துட்டோம். இந்த வீக் வந்துட்டோம். அந்த டாப்லேருந்தே சொல்கிறேன் நான். நெக்ஸ்ட் வீக் இம்பார்ட்டண்டாக இருக்குது, பாட்டமாக இருந்தால் என்ன இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்கோ அடிக்க போகுது, அதனால் நான் இது பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வீக் என்னவா இருக்கும், என்ன ஆங்கிள் வந்துடும் சொல்கிறோம். வீடியோ சவுண்ட் லோவாக இருக்குது, அதனால தான் இப்போ இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், சவுண்டெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் இந்த வீடியோவில் சவுண்ட்லாம் கரெக்டாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இல்லைன்னா சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அந்த வீடியோ கேட்கலன்னா நான் திருப்பி நான் சொல்கிறேன். அந்த பாயிண்ட் சைடில் என்ட்ரு பண்ணுறேன் பாருங்கள். கீழே டேட் பாருங்கள், 23 டிசம்பர்னு காட்டுதுங்களா, வீக்லி அப்படி தான் காட்டுதும். பாருங்கள், இப்போ என்ன நெக்ஸ்ட் வீக் போட்டு நெக்ஸ்ட் வீக்கான ஆங்கிள் பேஸில் நெக்ஸ்ட் வீக் என்ன பாயிண்ட் வரும், என்ன பாட்டம் வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இந்த இடம் இதை பிரேக் பண்ணியிருந்தால் இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருப்போம் அந்த வீடியோவில். அப்போ பிரேக் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இது வரும்னு சொல்கிறப்ப இது என்ன இது, இந்த இடத்துல அது பிரேக் பண்ணி திருப்பி மேலே இது அதில் வந்து நிற்கும் போது இங்கே தான் வந்து நிற்கும் மார்க்கெட்டு. இப்படி தான் பார்க்கணும். இதுதான் ஆங்கிள் பவரோட, அந்த ஆங்கிளோட ஒரிஜினல் பவர். ஏன்னா மார்க்கெட் பேஸ்டான மேத்தமெட்டிக்ஸ் தான் ஆடுது, பியூர் மேத்தமெட்டிக்ஸ் தான் ஆடுது. நம்புறவங்க வாட்ச் பண்ணுங்க, நம்பாதவங்களாம் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இவ்வளோ அக்யூரசி வேறு எதில் எடுப்பீங்க நீங்கள்? அது நிஃப்டி மாதிரி ஒரு ஹை வேல்யூ ஸ்டாக்கில், ஹை ப்ரைஸ் ஸ்டாக்கில் அடுத்த நெக்ஸ்ட் வீக்குக்கு என்ன வரும் அப்படின்னு இப்போ இது ஒரு இப்போ வந்து நிறைய இடத்துல சொல்லுவாங்கல்ல, ஆக்சிடென்ட்டில் ஏதாவது இடத்துல கணிச்சிட்டு பார்த்தீங்களா, கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா, அப்படி கிடையாது. இது நீ போக பார்ப்பீங்க. இது கான்ஃபிடன்ஸ் இல்லை, நம்ம மெத்தட் அப்படி, நம்ம எடுத்திருக்க மெத்தட் வந்து அந்த மாதிரி மெத்தடு. அவ்வளோ உழைப்பு கொடுத்துருக்கோம் இது, அதனால் இறைவன் கொடுத்துட்டான். அதை நம்ம வந்து இப்போ நிறைய பேருக்கு சொல்லணும்னு நினைக்கிறோம். தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. அப்போ சொல்ல நமக்கும் அந்த அறிவு, நமக்கு ஒரு டிசிப்ளின் வருது. நமக்கும் நிறைய விஷயங்கள் புதுசாக நிறைய விஷயங்கள் வீடியோ போட ஆரம்பித்த பின்னாடி நிறைய ஓப்பன் ஆகிருக்கு விஷயங்கள். ஒரு 20 டேஸில் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போட்டு நிப்பாட்டோம். இப்போ 20 டேஸில் திருப்பி நமக்கு ஒரு டிசிப்ளின் வேணும், நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணுறோம். ரெகுலராக டிசிப்ளின் நம்ம ஒர்க் பண்ணும்போது, வீடியோக்காக ஒர்க் பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் ஓப்பன் அப் ஆகுது. அதனால் எனக்கு நிறைய இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த ஆங்கிள் பவர் புரியும் நினைக்கிறோம். இந்த மாதிரி நிறைய இடங்களில் வரக்கூடிய இடங்களில் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏதோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட்லாம் சொல்லிட்டு ஓகே பார்த்தீங்களா அப்படி கிடையாது. இது வர பார்ப்பீங்க. இதுதான் ஆங்கிளோட பவரு.
அதனால தான் இந்த ரிவ்யூ போட வேண்டியதாக போச்சு. பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.